ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு வந்ததும் கடலுக்கு நான் இன்னும் குளிக்கவே வரல. அதுலேயும் இன்னைக்கு கார்த்திகை தீபம், கடைசி வெள்ளிக்கிழமை, பிரதோஷம் எல்லாமே சேர்ந்தே வருது. ஸோ காலையிலே முட்டபதி கோயிலில் குளிச்சுட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு கோயிலில் பொங்கல்லாம் கொடுத்தாங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில்னு சொன்னால் அது இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தான். எப்போ வந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் நான் சீக்கிரமாக முன்ன வந்து சுவாமியை தரிசிக்கிறதுக்கு அந்த அம்மா என்னை அழைப்பாங்க. உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பக்தர்கள் மாலை போட்டுட்டு நிறைய பேர் கீவில் நின்னாங்க. நான் கீவிலேயே நிற்கலைங்க. அப்படியே என்னை கூட்டிகிட்டே உள்ளே போயிட்டாங்க. நானும் சாமியை நல்லா தரிசிச்சுட்டு வந்துட்டேன். கூடவே ஒரு பெண் குழந்தை என்னை வந்து தலையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்துச்சு. என் கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாப்பா. வீட்டிலே சொல்லிகிட்டே போயிட்டேன். நான் வீட்டுக்கு வரும்போது வீடெல்லாம் நல்லா கழுவி இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ வீடெல்லாம் நல்லா கழுவி நீட்டாக வச்சுருந்தாங்க. வந்ததும் எனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு கோலம் போட்டுட்டு அப்படியே தரிசிக்கிறதுக்கு விளக்கு வச்சேங்க. கரெக்டாக விளக்கு பொருத்தின நேரம் திருவண்ணாமலையிலையும் தீபம் ஏற்றுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கார்த்திகை மாதம் நிறையா சாங்ஸ் பாடி போடலான்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். தீபம் வந்து என் குழந்தைங்கக்கிட்ட வாங்கி கொடுத்தாலே போதும், அவங்களே வச்சுருவாங்க. எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் குழந்தைங்க ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. நான் ஒரே செல்ஃபி தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து 4 விளக்கு புதுசாக வாங்கியிருந்தேன். எல்லாமே 5 முகமாக இருந்துச்சு. விளக்கு வைக்கும்போது சாமியை பார்க்கும்போது எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு ஜெகத் ஜோதியாக காட்சி தந்தாங்க. உண்மையாகவே இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கார்த்திகை தீபம்னாலே திரளி இலையில் கொழுக்கட்டை வைப்பாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி திரளி இலையிலையும் வாழை இலையிலையும் வச்சுருந்தோம். ஃபைனலாக கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு இந்த நாளை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். குட் நைட். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்று உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.